இந்த ஒர்க் வந்து அண்டர் குவாலிஃபைட் நம்ம வந்து we are only pretending that we know. I'm putting a lot of effort, but it seems like you're not happy. I don't know where the miss. And then I said goodbye, and I did not feel bad. But I made some really good friends in Amazon. Everybody's life வந்து it takes lot of twist. இன்டர்வியூலாம் ஸ்கெடியூல் பண்ணுறாங்க, ப்ராப்பராக ஒரு ஹெச்ஆர்லேருந்து கூப்பிட்டு ப்ராப்பராக ஒரு ப்ராசஸ்ஸு, இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு இப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் ஆச்சா. ஐ ஸ்டார்டட் கொஞ்சம் இது ஐ வாஸ் லைக், அபிஷேக் அகெயின் ஆர் யூ பைட்டிங் ஆஃப் மோர் தென் யூ கேன் சூ, இஸ் திஸ் சம்திங் தட் யூ கேன் டூ. அவங்க வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அகெயின் நான் வந்து ஐ நெவர் ஒர்க்ட் இன் a proper advertising agency or proper design agency. So என்னோட work எல்லாமே வந்து it was there, but it wasn't like top notch. So நானே என்ன பண்ணுவேன், சில டைம் ஐடியாலாம் வரும்போது நானே ஒரு ad மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி வச்சு, so I was doing a lot of this work. So அதெல்லாம் வச்சு then I went for the interview. Amazon interview வந்து லிட்டரலா பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. ஐ கோ ஃபார் தி இன்டர்வியூ, தே ஹேவ் 6 ரவுண்ட்ஸ். என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான். இதில் 2 ரவுண்ட், மேக்ஸிமம் 2 ரவுண்ட்ஸ் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து 6 ரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர், அப்புறம் ஒரு ஆர்ட் டைரக்டர், அப்புறம் பார் ரேசர், ஹையரிங் மேனேஜர், அதுன்னு ஃபுல் டே இன்டர்வியூ. சாப்பாடுலாம் கொடுத்தாங்க, சாப்பாடுலாம் டோக்கன் கொடுத்துட்டு ஸோ காலையில் 10 மணிக்கு போனால் ஈவினிங் 5 o'clock தான் நான் வந்து I finished the interview. And by the time I finished, I was like, டே எப்படியாவது வேலை கொடுத்து, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எப்படியாவது வேலை கொடுத்துட்டோன்னா அந்த ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. 2015 நடக்குது இது. They say we are happy with you, we are giving you an offer. அப்போ வந்து எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் ரோல் தான். எனக்கு அப்போ கான்ட்ராக்ட்னா கூட என்னன்னு தெரியாது. கான்ட்ராக்ட்னு ஒரு லிமிடெட் பீரியட்க்கு வந்து நாங்கள் வந்து ஆஃபர், எனக்கு அதெல்லாம் ஐ டென்ட் ஈவன் see all that. I just saw Amazon ஆஃபர் லெட்டரில் வந்து நான் என்ன சாலரி, ஒரு அதே ஒரு 12 lakhs or 12.5 lakhs or 13 lakh பேக்கேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ மாதம் வந்து ஒரு 92 96 இன் ஹேண்ட் வந்து வரா மாதிரி இருந்தது. அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி வித் தட். ஸோ ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு கரெக்டாக அந்த டைமில் வந்து சென்னை ஃப்ளட்ஸ் 2015 நவம்பரில் நான் வந்து போய் சேரணும். ஃப்ளட்ஸ் வருது. தென் ஐ டோன்ட் ஹியர் பேக் ஃப்ரம் தி Amazon ஆஃபீஸ் அட் ஆல். லைக் கிடைச்சதா கிடைக்கலையா, வரணுமா வேணாமா ஒன்றுமே புரியல. அப்புறம் ரொம்ப நாள் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு, ஐ டோன்ட் லைக் டு ரீச் அவுட் டு HR and then ask them, but I didn't know, so I reached out and I sent them a mail. I said, hey, just wanted to check back. Oh, don't worry, it's floods, but everything is on. Come, 25th is your joining date. Second pivotal moment in my life. I joined Amazon November 25th. It was the best experience in terms of learning. அது வந்து 2015 இருந்து 2021 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணேன். தென் ஐ லேர்ன்ட் ஒரு கார்பரேட் செட்டப்பில் எப்படி ஒர்க் பண்ணும், கார்பரேட் டெர்மினாலஜிஸ், ஓடிஓன்னு சொல்லுவாங்க, அதுவே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது. அப்படியே பேனு முழிப்பேன். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 months I was only pretending that I am very good at what I do. அந்த 6 months pretending periodல வந்து I learned as much as I could. I learned how to be a better creative, how to be better with it. So much of fear. Even now sometimes I have fear if I'm really good at what I am. Imposter syndrome nu solvaanga, about which I want to talk in some of my subsequent videos. And it's a very very real syndrome where you feeling or வேலையில போய் சேர்ந்துட்டு ஐயோ நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து அண்டர் குவாலிஃபைட், நம்ம வந்து we are only pretending that we know, அப்படி ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே வரும். And it's a good feeling because that feeling will push you to better yourself. So Amazon நான் டீட்டெயிலாக போக விரும்பல, ஏன்னா அது ரொம்ப பெரிய கதையாயிடும். But I had so many ups, downs, up, down, extremely down. சில டைம்ல went into depression. Promotion எப்படியாவது ப்ரொமோட் ஆகணும், அதில் டிப்ரெஷன், தென் அப் தென் டவுன். So much of learning business, learning design. I was trying to figure out என்னோட ஃபியூச்சர் எங்கே இருக்குது. நான் வந்து மேனேஜர், நான் அமேசானில் மேனேஜராக வேறு இருந்தேன். மேனேஜர் சைடில் போகணுமா, டிசைன் சைடில் போகணும், கன்ஃபியூஸ். ஸோ it was a complete rainbow of emotion, rainbow of learning and all that. And the best part is என்னோட ஸ்கிப் லெவல் மேனேஜர் வந்து, சீனியர் மேனேஜர் வந்து ஒரு Japanese settled in the US. He was pushing for people to travel to the US. So the first time I traveled to the US was through Amazon. So I got my visa. நான்லாம் வந்து சரத்குமார் சார் கிட்ட கூட ஒர்க் பண்ணும்போது, இல்லைனா சரோஜாஸ் ஒர்க் பண்ணும்போது, அந்த ஜேமிஎஸ் ஃப்ளைஓவரா, அந்த ஜெமினி பிரிட்ஜில் அந்த யூஎஸ் எம்பசி அந்த ஃப்ளைஓவர்லாம் போகும்போது பார்ப்பேன். அந்த கியூலாம் நிற்பாங்க. நான் பரவாயில்லடா, யூஎஸ்லாம் போகிறாங்கடா, நம்ம வாழ்க்கையில் எப்படா இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது, நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தால் நீ வந்து யூஎஸ் போகலாம், யூஎஸ் போய் செட்டில் ஆகலாம். நாமளே டிசைனிங் பண்ணிட்டு இருக்கோம், ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம், நம்மளுக்கு எதனா இதெல்லாம் கிடைக்கும் அப்படிலாம் யோசிக்கும். when I joined Amazon and then நானும் வந்து அந்த கியூவில் போய் நின்று வீசாலாம் வாங்கும் போது கொஞ்சம் ட்ராமாட்டிக் தான். பட் ஓகே, நாமளும் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறோன்னு ஒரு ஃபீலிங் வந்தது. ஐ காட் மை வீசா 2017 வந்து I traveled to the US and I think அதுதான் வந்து it
அந்த ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் ஒரு சீட் போட்டுச்சு. ஐ லவ் த வே பீப்புள் ஒர்க்ட், ஐ லவ் த வே பீப்புள் ஸ்போக், ஐ லவ்ட் ஹவு த டிராஃபிக் was organized, how it was clean, அதெல்லாம். So I like fell in love with that whole western லிவிங். அதுக்கப்புறம் அமேசான்லேயே இருக்கும்போது நான் வேற வேற ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணேன். ப்ரைம் ப்ராஜெக்ட்ல என்ன போட்டாங்க அமேசான் ப்ரைம்ல. அந்த டீம் வந்து யூஎஸ்ல தான் பேஸ். ஸோ வருஷம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப்பாவது இருக்கும். ஸோ ஐ என்ஜாய்ட் கம்மிங் டு த யூஎஸ். அப்படி இருக்கும்போது தென் ஐ டிசைடட் ஓகே இது வந்து ஐ வாண்ட் டு கோ அண்ட் செட்டில் டவுன். யூஎஸ் வாஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின். வாஸ் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அமேசான்ல மூவ் பண்ணுறதுக்கு வந்து யூ நீடட் டு பி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் யூ நீட் டு பி அட் அ சர்டன் லெவல் which makes it easier. I was not getting promoted, so I was அதுலேயே டிப்ரெஷன்ல இருந்தேன். Then I started exploring other countries. அப்புறம் கனடா வந்து கனடா பத்தி தெரிஞ்சது because it was comparatively easier to go. Again, I don't want to go too much into that detail. I'll talk about my career specifically. Amazonல வந்து I was also, like I said, I was also a manager. I was managing people. Then I became IC na individual contributor where I was working on designs. அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து the UX னு ஒரு terminology வந்து first time introduce ஆகுறேன் Amazonல. First time பார்க்கும்போது it was so confusing that I hated it. I was like, oh god, I don't even understand what it is. But as I started interacting with other people and what they were doing, எனக்கு வந்து அது I felt, I'm a decent designer. I'm not an excellent designer. And I felt that in the UX வந்து it was more in line with what I wanted to do in my career. எப்படியும் கனடா வந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து நிறைய பேர் படிப்பாங்க. கனடா படிக்க போனால் அங்கே ஒர்க் பர்மிட் கிடைக்கும். அது பேஸ் பண்ணி பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஐ ஆல்சோ வாண்டட் டு ட்ரை தட் ரவுட். ஸோ இந்த கோவிட் டைமில் ஐ enrolled in a course. Luckily, because it was COVID, இந்தியாவிலேருந்தே படிக்கலான்னு அலோவ் பண்ணாங்க. இந்தியாவில் படிக்க ஆரம்பித்தேன். Then I came to Canada 2021 ஃபெப்ல வந்து கனடா வந்து லேண்ட் ஆகுறேன். அண்ட் பிகாஸ் ஐ வாஸ் கமிங் இன் டு கனடா ஐ ஹேட் டு குவிட் மை ஜாப் அட் அமேசான். அதுவும் அழுது தான் குவிட் பண்ணேன். குவிட் பண்ணிட்டு அப்புறம் ஐயோ எப்படியாவது கார்ல போய் வந்து திருப்பியும் சேர்ந்துடலாம் அப்படிலாம் யோசிச்சேன். பட் ஐ பிட் த புல்லட், ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ். ஒரு 300-400 இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பேன் நான். அண்ட் தென் Achievers, that was my first full-time job in Canada. Again, a very very big pivotal moment. ஏன்னா Achievers-ல நான் வந்து சேரும் போது யூஎக்ஸ் பற்றி ரொம்ப லிமிட்டடாக தெரியும். காலேஜில் படிச்சது என்னோட பியர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணது and ஒரு basic understanding தான் இருந்தது. And Achievers-ல I was a full-time UX designer and I had an amazing manager, Matt na அவரோட பேரு. அங்க வந்து இன்டர்வியூல ரொம்ப நல்லா பண்ணேன். I showed that I knew the stuff. And then அங்க வந்து ஒரு UX researcher, அவங்க வந்து she saw through me. Okay, she knew that this guy is bullshitting a lot of things. And I was bullshitting a lot of things. And she used to ask me some questions and I used to be blank. And then it was very clear. And அப்போ எனக்கு extreme imposter syndrome. I felt that I am fooling everybody and I'm fooling myself. I'm not cut out for this. Then again, I took that as a challenge. And this person, அவங்க வந்து என்ன மட்டும் தட்டணும்னு என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. ரொம்ப லாஜிக்கல் கேள்வி கேட்பாங்க. அது but I wouldn't have an answer. Then I took her as an inspiration. Then I started, அவங்க கால்ஸ்லாம் போகும்போது I started shadowing her, kind of learning the kind of questions she's asking, how she's approaching. UX design, the UX research is a very, very important part. In fact, a lot of UX researchers actually end up becoming UX designers as well. And then the UX design, நம்ம வெறும் அந்த டிசைன் மட்டும் தான் எடுத்துட்டு அதுதான் வந்து யோசிப்போம். But UX வந்து it's a very broad part of the whole process. But anyways, I digress. So coming back, then I started following her. I started, அவங்க கிட்ட போய் எனக்கு எதுவுமே தெரியாது தெய்வமே நீங்க கற்றுக்கிடுங்க அப்படிலாம் சொல்ல. Just observing other people, how they are approaching. And I was just copying what they were doing, learning. அதெல்லாம் பண்ண the only way to get rid of imposter syndrome is to keep doing things that you don't know till you feel confident about. I would say ஒரு 6 to 8 months I went through hell. I went through hell where I felt I didn't know anything. I was learning. After 8 months, I was asking a lot of questions. Rombo organica, I kind of got into the role. That was also a great learning experience. And I was having a good time. Good salary, good time, remote work. And on the time la vandu enachina, Amazon la vandu na and the Achievers pandra job roles and responsibility வந்து அமேசானும் வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து they reached out, I think through LinkedIn, and they said, oh, it matches the role that we have, would you be interested? And I was like, shit, oh my god, another opportunity to work with Amazon at a higher level. நான் அதுதான் அங்கே தப்பு பண்ணிட்டேன். பட் இட்ஸ் ஓகே, எதுவுமே தப்பு கிடையாது கரியரில் வந்து. இட்ஸ் லைக் அந்த டைமில் வாட் டெசிஷன் யூ மேக் இஸ் வாட் யூ மேக். தென் ஐ புட் டவுன் மை பேப்பர்ஸ் அண்ட் I quit my job at Achievers. I came into Amazon. Again, Amazon-ஓட expectation is நாம வந்து நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து வரோம்னு நினைப்போம். அமேசான் வந்து ஒரு 10 மடங்கு ஹையா இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அமேசான் சேர்றேன். என்னோட மேனேஜர் வந்து அவங்க வந்து she was cut throat.
right? She was like on the job. She knew her stuff extremely well. And I could not match my energy with her. I could not match my skill with her. I could not match my expectation with her. And I failed again. I fell. First few months it was good. Yeah, they kind of give you that leeway to kind of get into that role. When I started doing the role, I was not, our expectation was not matching. Then she will ask me questions. I was slow. Achievers slower pace la poitu irundha. Amazon pace completely different. Amazon roles and responsibilities different. Expectation or the breadth different. And I was like, shit man, did I make a mistake? Na yeah, achievers vitan. Then like physically and mentally I went to depression. I was down. வீட்ல ஆனா யார்கிட்டயே காமிச்சிக்கல. எங்க அம்மா கிட்ட மட்டும் தான் சொன்னேன். அண்ட் ஒரு 1 week பீரியட் வந்து it was so stressful. நான் என் மேனேஜருக்கு வந்து மெசேஜ் பண்ணி இது மாதிரி if you feel that I'm not doing my job up to my this thing, please take a decision. And I wanted her to fire me so that I அந்த 1 week என்னோட சுகர்லாம் ஷூட் அப் ஆயிட்டு அப்படியே ஆங்ஸைட்டி லெவல் என் பிளட் பேர் என்னது ஹார்ட் பீட் வந்து இட் வாஸ் லைக் கான்ஸ்டன்ட்லி அட் ஒரு 110 115 72 இருக்கணும் 110 150 கான்ஸ்டன்ட் டப் 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 இருந்துச்சு ஒரு 1 week ஃபுல்லாக. I said I'm going to die. If I continue here, I'm going to die. I'm going to put down my வேலை இல்லாமல். ஏன்னா அந்த டைமில் வந்து ஜாப்ஸும் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சு. வேலை இல்லாமல் நான் வந்து ரோட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒர்க் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு I told my manager, please take a decision. அவங்க இமீடியட்டாக ஒரு கால் பண்ணி okay what is தெரியல, I'm not able to, I don't even know what I'm doing. நான் அவங்ககிட்ட ஓப்பனாக ஆனஸ்ட்டாக சொல்லிட்டேன். அவன் வந்து இதுக்கப்புறம் ப்ரொமோட் பண்ணலையோ இல்லையோ. I said I have no idea. I don't know what your expectation is. I'm doing a lot of work. I'm working 8 hours, 9 hours. I'm putting a lot of effort, but it seems like you're not happy. I don't know where the mess is. So I very openly and honestly I told her, because I came to a point where I said, screw it. Value to தூக்குனா கூட பரவாயில்ல. I wanted my health. நான் கனடா வந்ததே வந்து அட பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், சில்டாக இருக்கணும். 5 மணிக்கு மேலே யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இங்கே 4:59 laptop closed and that's it. Nobody is expected to work. You could have said, okay, screw you, don't know, you're fired. Then கப்புன்னு பிடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பல்ஸ் புரிஞ்சிச்சு. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது I just loved her energy. 100% வந்து அதுவும் வந்து ஒரு fallacy தான். Nobody is giving 100%. I have an amazing manager, very supportive manager. நீங்க நான் சொன்ன எல்லா அட்வைஸும் மறந்துடுங்க. ஒண்ணே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.